Hey lovelies, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிம்பிள் தமிழ் சேனல். இங்கே வந்து ஷீட் மாஸ்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுவும் கொரியன் ஷீட் மாஸ்க். ஸோ இது வந்து மைக்லாமோட K-Play மேண்டரின் பிரைட்னிங் ஷீட் மாஸ்க். இதோட லிங்க் எப்போ போல உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதோட பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் இருக்குது. Myglamm K-Play மேண்டரின் பிரைட்னிங் ஷீட் மாஸ்க் அப்படின்னு போட்டிருக்கு. நம்மளோட முகத்தை வந்துட்டு பிரைட் பண்ணுறதுக்காக இந்த ஷீட் மாஸ்க் இருக்குது. ஸோ இங்கே அந்த ஒரு ஆரஞ்சோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அண்ட் பின்னாடி வந்துட்டு நமக்கு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மேண்டரின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிட்ரஸ் இருக்கிற அந்த ஃப்ரூட்டு. ஸோ அது வந்து நமக்கு அந்த ஃப்ரெஷ் ஃபேஸ்டு லுக் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் விட்டமின்ஸ்லாம் வந்து ஸ்கின்னை வந்து நமக்கு சன்ரைஸ்லேருந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லேருந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் வந்து அந்த ரிச் சோர்ஸ் ஆஃப் ஹைலரோனிக் ஆசிடும் டோசோஃபெராலும் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஹைட்ரா கியூர் காம்ப்ளெக்ஸ் மாதிரி. ஸோ இது வந்து நம்மளை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும், ஹைட்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சருக்கும் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் பேரபென்ஸ், பென்சோஃபினான், ஆர்டிஃபிஷியல் கலரண்ட் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ எப்படி யூஸ் பண்ணும் அண்ட் ஃபுல் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே நல்ல விஷயம். இதை ஓப்பன் பண்ண உடனே அந்த ஒரு ஆரஞ்ச் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து செம்மையாக வந்தது. அந்த ஒரு ஆரஞ்சு மிட்டாய் வாசனை. அண்ட் இது யூஸ் பண்ணோன்னே எப்பவுமே நமக்கு ஒரு ஷீட் மாஸ்க் போட்டோன்னே அப்படியே சில்லுன்னு இருக்கும் இல்லைங்களா, அதுதான். அண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஷீட் மாஸ்க் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு டக்குன்னு சொல்லிட்டேன் தெரியாதவங்களுக்கு. ஷீட் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு நான் ஃபோட்டோ வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறேன். அப்படியே நம்ம கண்ணு பாய்க்கெலாம் வந்து ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு அந்த ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுக்குள்ளே சீரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி சில்லுன்னு இருக்கும். அண்ட் இது பெஸ்ட் உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு. சப்போஸ் உங்களுக்கு கோல்டு இருக்குன்னா தயவு பண்ணி அந்த மாதிரி பண்ணாதீங்க. நார்மலாக நீங்கள் இருக்கும்போது ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours 3 hours வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி இது கொஞ்சம் கூலாக தான் இருக்கும். இன்னும் கூல் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு அப்படியே சூப்பராக இருக்கும், முக்கியமாக சம்மரில். ஸோ அது அப்படியே நீங்கள் கண்ணு உங்களோட வாய் இடத்துலாம் இதை வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஒரு 15 minutes வச்சாலே போதும். நான் வந்து 1/2 மணி நேரம் விட்டுருவேன். அண்ட் முக்கியமான டிப் கைஸ், கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், பட் ஷீட் மாஸ்க்கு புதுசாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் அதை யூஸ் பண்ணிட்டேன், அதனால் உங்களுக்கு காட்ட முடியல. இதுக்குள்ளே வந்து அந்த சீரம் வந்து கொஞ்சம் இருக்கும், ஓகேவா. அந்த ஷீட்டை எடுத்துகிட்ட பிறகும் கொஞ்சம் சீரம் வந்து ஸ்டிக் ஆகி இருக்கும், கொஞ்சம் திக்காக. அதை வந்து நல்லா எடுத்து உங்கள் கையிலலாம் அப்ளை பண்ணிக்கோங்க, காலில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அவ்வளோ சீரம் இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஷீட் மாஸ்க் ஃபேஸ்க்கு போட்டால் எப்படி வந்து ஒரு பிரைட்னிங் கிடைக்குமோ அந்த மாதிரி நமக்கு அந்த பாடிக்கும் நமக்கு கிடைக்கும். ஸோ கை காலுக்கு கழுத்துக்கெலாம் கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருக்கிற சீரம் அது கண்டிப்பாக எல்லா ஷீட் மாஸ்க்லேயும் எக்ஸஸ் சீரம் இருக்கும். ஏன்னா சீரமில் தான் வந்து ஷீட் மாஸ்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சோக் பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் பொதுவாக நீங்கள் ஷீட் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சிம்பிள், ஆன் தி கோலும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு ஃபேஸ் மாஸ்க் ஃபேஸ் பேக்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி எந்த ஒரு மெஸ்ஸினஸும் கிடையாது. சிம்பிள், குவிக், ஈஸி. ஸோ இப்போ இதோட ரிவ்யூ அப்படின்னு வந்தோம்னா இது வந்து போட்டதுமே எப்பவுமே எல்லா ஷீட் மாஸ்க்கும் இருக்க மாதிரி ஒரு சில்னஸ் இருக்குது. நம்பர் 2, அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஒரு 20 minutes 25 minutes கழிச்சு எடுத்தேன். எப்பவுமே ஷீட் மாஸ்க் எடுத்த உடனே நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த சடனாக நம்ம ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், அது மாதிரி இருந்துச்சு. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஃபேஸோட ஹை பாயிண்ட்ஸ், அதாவது என்னோட கன்னத்தில், அதுக்கப்புறம் மூக்கோட ஓரத்தில், சின்னில் அங்கெல்லாம் வந்து குட்டி பிரைட்னஸ் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஒரு க்ளோ. ஸோ அண்ட் முக்கியமாக கைஸ், நீங்கள் வந்து ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும். அண்ட் ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணவே கூடாது, தயவு பண்ணி பண்ணாதீங்க. நம்ம நார்மலாக இப்போ ஃபேஸ் மாஸ்க் போட்டுரு, இப்போ டிஏவையாக நம்மளே மிக்ஸ் பண்ணி ஏதாவது கடலை மாவுலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டுருந்தாலும் சரி, இல்லை நம்ம க்ளே மாஸ்க்லாம் போட்டுருந்தாலும் சரி, நம்ம அதை வந்து வாஷ் பண்ணுவோம். பட் ஷீட் மாஸ்க் நீங்கள் வாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அது சீரமில் தான் வந்து பார்த்திங்கன்னா சோக் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த சீரம் வந்துட்டு நம்ம ஷீட் மாஸ்க் நீங்கள் எடுத்துகிட்ட பிறகு 15 minutes கழிச்சு எடுத்துகிட்ட பிறகு அது நல்லா வந்து நீங்கள் மசாஜ் கொடுத்துக்கணும் உங்கள் ஃபேஸில். அந்த சீரம் வந்து ஒரு 2 நிமிஷம் கூட இருக்காது கைஸ். அப்படியே நம்மளோட ஸ்கின் ஃபேஸில் அப்படியே அது வந்து ட்ரை ஆனதும் அப்படியே அழகான ஒரு க்ளோவோடு இருக்கும். அப்படியே நீங்கள் வந்து விட்டுக்கலாம். ஸோ ரெகுலராகவும் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் தாராளமாக இந்த ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது, சடனாக குயிக்காக வந்து பளிச்சுன்னு இருக்கணும்னா உங்களுக்கு ஷீட் மாஸ்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் க்ளே மாஸ்க்லாம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஷீட் மாஸ்க் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, டக்குன்னு உங்களுக்கு இது பண்ணோன்னா 15 minutes உங்களுக்கு ஷீட் மாஸ்க் வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆகும். ஜென்ரலாக நீங்கள் எந்த ஷீட் மாஸ்க் வேணும் வாங்கலாம். அண்ட் எல்லா ஷீட் மாஸ்க்குமே அது எதுக்கான இருக்குது அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிரைட்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃபீச்சர்ஸ் வேணுமோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற ஷீட் மாஸ்க் வந்துட்டு நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஷீட் மாஸ்க்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்க ஒரு சில பிராண்ட்ஸ் வச்சு சொல்கிறேன், குவைட் சிமிலர் தான். ஃப்ரேக்ரன்ஸ் அதெல்லாம் வேணால் கொஞ்சம் டிஃபர் ஆகலாம், பட் மெயின் ஓவரால் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா சிமிலராக தான் இருக்கும். அண்ட் இந்த ஷீட் மாஸ்க்கும் அப்படி தான் நல்லா இருந்துச்சு. கொரியன் அப்படிங்கிறதுனால நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக ட்ரை பண்ணேன். அண்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. இங்கே ஒரு லிப்ஸ்டிக் லவர்னா Myglamm பிராண்டில்
ஃப்ரீயாக நீங்கள் லிப்ஸ்டிக் வாங்குறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த வீடியோ பாருங்கள். இதில் வந்து நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி நீங்கள் ஃப்ரீயாக ஒரு லிப்ஸ்டிக்கை வந்துட்டு பிக் பண்ணலாம் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் அது ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கிற சூப்பரான லிப்ஸ்டிக், ஃப்ரீ அப்படிங்கிறதுக்காக காமெடியான லிப்ஸ்டிக் இல்லை, பக்கவான லிப்ஸ்டிக். ஸோ உங்களை நான் அந்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டட்டா லவ்லீஸ், பை.